இருந்து வருகை தந்திருக்கிறார் ஹசரத் அவர்கள் தங்களுக்கு முன்னாலே பேருரை நிகழ்த்துவார்கள். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அல்லமல் குர்ஆன ஹலகல் இன்சான அல்லமஹுல் பயான். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் وأشهد أن محمدًا عبده ورسوله الذي بلغ الرسالة وأدى الأمانة ونصح الأمة وجاهد في الله حق جهاده صلى الله عليه وعلى آله الطيبين وأصحابه الغر الميامين ما اتصلت عين بنظر ووعت أذن بخبر وسلم تسليما كثيرا. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قال هذا رحمة من ربي فإذا جاء وعد ربي جعله دكاء وكان وعد ربي حقا. قال النبي صلى الله عليه وسلم: علموا أولادكم وأهليكم الخير وأدبوهم أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளன் நிகரில்லா அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்து, உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்த தோழர்கள், குடும்பத்தார்கள், உம்மத்தார்கள், இங்கு சங்கமித்திருக்கிற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் வந்து சேரட்டுமாக. சிங்காநல்லூர் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் மஸ்ஜித் மற்றும் ஜன்னத்துல் உலூம் மதரசாவின் சார்பாக நடத்தப்படுகிற இந்த மாபெரும் மதரசாவினுடைய ஆண்டு விழா மற்றும் சான்று வழங்குகிற இந்த மாபெரும் விழாவிலே பங்கெடுத்து தலைமையேற்றிருக்கிற சங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய மஸ்ஜிதினுடைய தலைவர் அவர்களே, சிறப்பான இந்த நிகழ்விலே கலந்து நெறிப்படுத்தி மிகச் சிறப்பாக சங்கைப்படுத்தி கண்ணியத்துடன் சபையை நடத்தி கொண்டிருக்கிற சங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய ஆலிம் பெருமக்களே, உஸ்தாதுமார்களே, மரியாதைக்குரிய மஸ்ஜிதினுடைய நிர்வாக பெருமக்களே, பெரியவர்களே, எனக்கு முன்னால் சிறப்புரை வழங்கி மிகச் சிறப்பான கருத்தை இந்த மக்களுக்கு மிகவும் பரிச்சயமான சகோதரர் மௌலவி மரியாதைக்குரிய அப்துல் ரஹ்மான் ஹசரத் அவர்களே, சங்கை மிக்க ஆலிம் பெருந்தகைகளே, கோவை மாவட்ட மாநகர உட்பட ஜமாத்துல் உலமா சபையினுடைய சங்கை மிக்க தலைவர், செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட பொறுப்பாளர்களே, ஆலிம் பெருமக்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, பெற்றோர்களே, பெரியவர்களே, மாணவர்களே, ஆரம்பமாக என் சலாமை முன்வைத்து துவங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், இங்கே மாலை நேரத்திலிருந்து நடைபெறுகிற மதரசா மாணவ மாணவிகளுடைய நிகழ்ச்சி சனது வழங்கப்பெற்று இனி அடுத்து நிறைவாக ஒரு மாணவ மாணவியர்களுடைய அழகிய தலைப்பிலே பட்டிமன்றத்துடன் பரிசுகளுடன் இந்த சபை நிறைவு பெற இருக்கிறது. எனவே இதுவரை அமைதியாக பொறுமை காத்து கவனத்துடன் உற்று நோக்கி கிரகித்து கொண்டிருந்த தாய்மார்களும் பெரியவர்களும் பெற்றோர்களும் மாணவர்களும் இனி இருக்கிற நிகழ்விலேயும் நிறைவாக நீங்கள் அமைதியுடன் இருந்து நிகழ்ச்சியை நிறைவாக நடத்தி தர வேண்டும் என்று உங்களிடத்தில் ஆரம்பமாக கேட்டுக்கொண்டு, உண்மையில் ஹசரத் அவர்கள் குறிப்பிட்டது போல இங்கே இப்படி ஒரு நிகழ்வை நடத்த வேண்டும் என்பதில் மதரசாவினுடைய நிர்வாக பெருமக்கள் மிகுந்த ஆசையுடன் உத்வேகத்துடன் மிகச் சிறப்பாக இதை நடத்த வேண்டும் என்ற நல்லெண்ணத்துடன் பெரிய உதவிகளும்
பெரும் கொண்ட உழைப்புகளும் செய்து இப்படிப்பட்ட கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். எனவே நேரத்தினுடைய அவசியம், நேரத்தினுடைய சூழல் இதெல்லாம் கருத்திலே கொண்டு ஒரு 9 மணிக்குள் ஒரு 45 நிமிடம் அல்லது 50 நிமிடம் பேச போகிற செய்திகளில் ஒரு மஹல்லாவினுடைய ஜமாஅத்தினுடைய வளர்ச்சியை ஒரு சமுதாயம் எங்கிருந்து நாடி துடிப்பை எடுக்க வேண்டும், ஒரு ஜமாஅத்தினுடைய உயிர் நாடி என்பது, ஒரு ஜமாஅத்தினுடைய வளர்ச்சி என்பது அது எங்கிருந்து முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதற்கான சமுதாயம் கவனத்தில் எடுக்க வேண்டிய கருத்துக்களை உங்களுக்கு முன்னால் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு வருகிறார்கள். மதீனாவிலிருந்து இஸ்லாமிய கட்டமைப்பு என்பது, ஜமாஅத்தினுடைய கட்டமைப்பு என்பது, ஒரு மஹல்லாவினுடைய கட்டமைப்பு என்பது, ஒரு ஊரினுடைய வளர்ச்சி, சமுதாய புரட்சி, சமுதாய அதிகாரப்பூர்வமான தன்னிலை கண்ணியம் பெறுதல், இது அத்துணையும் மதீனா வாழ்க்கையில் இருந்துதான் துவங்குகிறது. நான் சுருக்கமாக முன்னுரைகளை எல்லாம் தவிர்த்துவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மதீனா வாழ்க்கை துவக்கத்தில் இருந்துதான் ஒரு மஹல்லாவினுடைய எதிர்காலத்தை எப்படி கட்டமைக்கணும் என்பதை ஒரு சமுதாயம் கற்றுக்கொள்ளணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு வந்தவுடனே ஒரு ஊரை வளர்ச்சி பாதையில கொண்டு போறதுக்கு எதெல்லாம் கையில் எடுக்கிறாங்க? அதுதான் இந்த சிங்காநல்லூர் மாத்திரம் அல்ல, ஒரு முஸ்லிம் உம்மா எங்கெல்லாம் ஒரு ஜமாஅத்தை கட்டமைக்குதோ அங்கெல்லாம் இது அடிப்படையான தேவை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு வந்தவுடன் முதல்ல மதீனாவில் ரெடி பண்ண சொன்னது டேட்டா பேஸ் ரெடி பண்ண சொன்னாங்க. ஒரு மஹல்லாவினுடைய ஜமாஅத்தினுடைய அடிப்படை இந்த டேட்டா. இன்னைக்கு இந்த சமுதாயத்தில் டேட்டா அது விஷயத்தில் சமுதாயம் கவனப்படுத்தாதனுடைய விளைவு எந்த மாற்றத்தை கொண்டு போனாலும் அது ஆரோக்கியமான மாற்றமாக இருக்காது. ஒரு மஹல்லாவுக்கு டேட்டா வேணும். இங்க படிச்சவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க, படிக்காதவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க, ஒரு ஹையர் செகண்டரியில அல்லது ஒரு மாஸ்டர் டிகிரி பண்ணவங்க, டாக்டர்ஸ், இன்ஜினியர், துறை சார்ந்த PhD படிச்சவங்க, கல்வியாளர்கள் மிக தெளிவாக அவர்கள் டேட்டா செய்யப்பட வேண்டும். ஒரு மஹல்லாவுக்கு ரொம்ப முக்கியம் டேட்டாங்கிறது. ஏன்னா ஒரு மஹல்லால டேட்டா இல்லைன்னு வைங்க, இந்த மஹல்லால வறுமை கோட்டுக்கு கீழே எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, கஷ்டப்படுறவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, பொருளாதார தேவை உள்ளவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, பொருளாதார கொடுக்கிற அளவுல எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, ஜகாத் கொடுக்க தகுதியானவங்க எத்தனை பேர், வாங்க தகுதியானவங்க எத்தனை பேர், மருத்துவ உதவி தேவை, இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு மஹல்லால டேட்டாங்கிறது வேணும். பெருமக்களே, டேட்டாவை அடிப்படையாக வச்சுதான் ஒரு மஹல்லாவினுடைய கல்வி, பொருளாதாரம், சமூகம் இது எல்லாத்தையுமே நீங்க உருவாக்க முடியும். இது மஹல்லாவினுடைய பொறுப்புதாரிகளுக்கும் சங்கமிக்க உலமாக்களின் கவனத்திற்கும் நான் இதை தர விரும்புகிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு வந்த உடனே முதல்ல டேட்டா ரெடி பண்ணாங்க. 1500 பேர்கள் உண்டு என்று டேட்டா கொடுக்கப்பட்டுச்சு. இந்த 1500 பேர்களுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்திய முதல் புரட்சி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்திய மதீனாவினுடைய முதல் புரட்சியே கல்வி புரட்சி தான். கல்விக்கான களம் அமைத்தார்கள். பள்ளியை மையப்படுத்திய கல்வி கூடங்களை அமைத்தார்கள். இன்னைக்கு இந்த சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய பின்னடைவு என்னன்னா, பள்ளியை விட்டும் என்றைக்கு கல்வித்துறை தனிமைப்படுத்தப்பட்டதோ அப்பொழுதே இஸ்லாம் பின்னுக்கு தள்ளப்பட்டு விட்டது. கல்வி என்பது இஸ்லாத்தினுடைய மஸ்ஜிதினுடைய மைய புள்ளி. அது மஸ்ஜிதில் இருந்துதான் சமூகத்திற்கு வழங்கப்பட வேண்டும். மஸ்ஜிதுகள் தான் பள்ளியின் கூடாரங்களாக இருந்தது. முஸ்லிம்களுடைய கடந்த கால வரலாறுகளை எடுத்து பாருங்கள்.
ஒரு மஹல்லாவை கட்டமைக்கிறதுக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு வந்தவுடனே மக்களுடைய டேட்டா எடுத்தாங்க. அதுக்கு பின்னால மஸ்ஜித் கட்டினாங்க. மஸ்ஜித் முடிச்ச உடனே மஸ்ஜித்ல கல்வி கூடங்கள் அமைச்சாங்க. ஒரு சமூகம் கல்வி பிரிக்கப்பட்டு சொன்னா அந்த சமூகம் 100 வருஷம் இல்ல 1000 வருஷம் பின்னுக்கு போயிடும். பொருளாதாரம் அது சம்பாதிச்சுக்கலாங்க. பொருளாதாரம்ங்கிறது கல்வியை டிஃபெண்ட் பண்ணி வர்றது. அது கல்வி கிடைச்சிருச்சுன்னா எல்லாமே கிடைச்சிடும். அதனால தான் இஸ்லாம் முதல்ல இக்ரான்னு ஆரம்பிக்குது. படிங்கன்னு சொல்லித்தான் அல்லாஹ் ஆரம்பிச்சான். கல்வியை மையப்படுத்திய சமூகம் தான் எல்லா காலத்திலேயும் அது உயர்ந்து நிற்கும். கல்விமயமாக்கப்பட்ட சமுதாயம் இது. உம்மத்து இக்ரா இது. படின்னு சொல்லப்பட்ட ஒரு சமுதாயம் இன்றைக்கு கல்வியில் எங்கோ நிற்கிறது. என்ன காரணம்? பள்ளியை மையப்படுத்திய கல்வி மையங்களை தூரப்படுத்தி விட்டார்கள். உலகத்திலேயே முதல்ல யூனிவர்சிட்டியை ஆரம்பிச்சது முஸ்லிம் சமுதாயம் தான். பல்கலைக்கழகங்களை உலகத்திற்கு அடையாளம் காட்டியது இஸ்லாமிய உம்மாதான். ஜாமியா அஸ்ஹரியா, எகிப்தில் இருக்கிற ஜாமியா அஸ்ஹரியா, மொராக்காவில் இருக்கிற ஜாமியா ஜெய்தூனா, இதெல்லாம் 1000, 1100, 150 வருஷம் பழமையான யூனிவர்சிட்டி. இது இஸ்லாமிய யூனிவர்சிட்டி. யார் உருவாக்குனா உலகத்தில்? இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த கல்வி புரட்சிக்கு 50 வருஷம் இருக்குமா? சரி, 100 வருஷம் இருக்குமா? ஐரோப்பியர்களை மாத்திரம் முஸ்லிம்கள் ஒரு 500-600 ஆண்டுகள் கையில் எடுக்காவிட்டால் ஐரோப்பியர்கள் கல்வியில இந்த உச்சத்தை தொட்டு இருக்க முடியாது. ஐரோப்பிய தலைவர்கள், அறிஞர்கள் ஒப்புக்கொள்கிற செய்தி இது. முஸ்லிம்கள் கடந்து போன இடங்களில் எல்லாம் கல்வியை தான் இந்த உலகத்தில் பரவலாக்கினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு வந்தவுடன் கல்வி புரட்சியை ஏற்படுத்துவதற்காக ஏற்படுத்திய புரட்சி. ஆனால் திட்டமிட்டு இப்படி வரலாற்றில் நான் சொன்ன ஜாமியா ஜெய்தூனா இருக்கட்டும், 1500-1100 வருஷம் பழமையான அந்த யூனிவர்சிட்டியா இருக்கட்டும், அல்லது ஜாமியா அஸ்ஹராக இருக்கட்டும், இதுவெல்லாம் முதல்ல மஸ்ஜித் அஸ்ஹராக, மஸ்ஜித் ஜெய்தூனாக ஒரு பள்ளிவாசல்ல நடந்த மதரசா தான் இன்னைக்கு யூனிவர்சிட்டியாக 1500 வருஷத்தை கடந்து இருக்குது. இன்றைக்கு நாம் தோற்று போயிருக்கிறோம் கல்வியில. நாம் ஒன்றும் அடையாளம் தெரியாதவர்கள் அல்ல. முதல்ல இந்த விழிப்புணர்வு இந்த சமுதாயத்திற்கு வேண்டும். நம்மை திட்டமிட்டு கல்வியில் இருந்து புறம் தள்ளி இருக்கிறார்கள். அதற்கு இந்த சமுதாயம் பலிகடாவாகிவிட்டது. மஸ்ஜிதுகளில் இருந்து கல்வி பிரிக்கப்பட்டு விட்டது. கல்வினாலே கல்லூரிகளுக்கும் மற்ற இடங்களுக்கும் போனாதான் கல்விங்கிற ஒரு பார்வை உருவாக்கப்பட்டிருக்குது. ஆனால் இஸ்லாம் கல்விக்கு வைக்கிற அடையாளம் அது கிடையாது. நான் ஒண்ணு தெளிவா சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. இஸ்லாம்ங்கிறது கல்விக்கு கொடுக்கிற அடையாளம் 3 அடையாளம். முதன்மையாக கல்வின்னா இதுதான் கல்வி. உங்க பிள்ளைகளை நீங்க அளவுகோல் எடுங்க. உங்க பிள்ளைகள் படிக்கிற கல்வி என்பது இந்த குர்ஆனும் ஹதீஸும் சொல்லுகிற இந்த 3க்குள் அடிப்படை அடங்கி இருக்கிறதா என்று யோசியுங்கள். இருந்தால் உங்கள் பிள்ளையின் கல்வி சரியான பயணத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறது. இல்லைன்னு சொன்னா அந்த 3ம் சார்ந்த கல்வி எங்க கிடைக்குமோ அந்த கல்வியை எடுக்க நீங்கள் தவறாதீர்கள். உங்க பிள்ளைகளுக்கு கொடுக்க தவறாதீர்கள். இஸ்லாம் கல்விக்காக கொடுக்கிற முதல் வார்த்தை இதுதான். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம நிறைய இடங்கள்ல மேடைகள்ல படிக்கிறோம், கேட்கிறோம், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக. இதுதான் முதல்ல இறங்கின வசனம் இல்லையா? குர்ஆன்ல முதல்ல இறங்கின வசனம் என்ன? நம்ம உடனே சொல்லுவோம் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக. என்னங்க, படிங்க 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 அப்படின்னு குர்ஆன் சொல்லுது. அதுதான் முதன்மையாக சொல்லுது. உண்மைதான், கல்விங்கிறது ஒரு பெரிய ஆயுதம் தான், அதை மறுப்பதற்கில்லை. ஆனால் இஸ்லாத்திற்கு கல்விக்குன்னு ஒரு பார்வை இருக்குது. கல்விக்குன்னு ஒரு பார்வை இருக்குது. கல்விக்குன்னு சில நிபந்தனை இருக்குது. அது சார்ந்து வந்தால்தான் இஸ்லாம் கல்வின்னு ஏத்துக்கணும். இல்லைன்னு சொன்னா அது கல்வி அல்ல, ஆர்ட்ஸ், ஃபன்னு. அதை கலைன்னு சொல்லலாமே தவிர கல்வின்னு சொல்ல முடியாது. இஸ்லாம் கல்வின்னு சொல்றதுக்கு முதல் அடையாளம் இக்ரா. நீ படின்னு மாத்திரம் சொல்லல, நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், படைச்சவனுடைய பெயரை மறக்காம படின்னு சொல்லுது இஸ்லாம்.
இங்கதான் முதல்ல உலகத்தினுடைய கல்வி மெட்டீரியலிச கல்வியிலிருந்து இஸ்லாமிய கல்வி வேறுபடுது. படின்னு சொல்லிட்டு போகல, எடுத்து பாருங்க குர்ஆன்ல இக்ரா படி, ஆனா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக படைத்தவனுடைய பெயரை முன்னிறுத்தி நீ படின்னு சொல்லுது. படைச்சவனை மறந்துட்டு படிக்கிற கல்விக்கு பெயர் கல்வி அல்ல. உங்கள் பிள்ளைகளுக்கு கல்லூரிகளோ காலேஜுகளோ ஐஐடியோ அண்ணா யூனிவர்சிட்டியோ அல்லாஹுவையோ இறைவனையோ காட்டாது. வெறுமனே இந்த உலகத்தினுடைய மெட்டீரியலிச கல்வியை மட்டும்தான் காட்டும். அல்லாஹுவை சார்ந்து இருக்கிற பொழுதுதான் அது கல்வி. நான் பிள்ளைகளை டாக்டருக்கு படிக்க வைக்க வேண்டாம், இன்ஜினியருக்கு படிக்க வைக்க வேண்டாம்னு சொல்லல பெருமக்களே. அதை இஸ்லாம் ஆர்வப்படுத்துது. உலகத்தில் எல்லா துறைகளுக்கும் இஸ்லாம் வர சொல்லுது. ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, ரசூலுனுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா நபியினுடைய மகளாக தெரியும், அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவியாக தெரியும். ஃபாத்திமா நாயை பத்தி எத்தனை பேருக்கு தெரியும்? அந்த அம்மா ஒரு டாக்டர்னு எத்தனை பேருக்கு தெரியும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய மகள் ஃபாத்திமாவை டாக்டருக்கு படிக்க வச்சாங்க, மருத்துவத்துறையினுடைய உச்சத்தில் படிக்க வச்சாங்க. நாம் பிள்ளைகளை டாக்டர் ஆக்க வேண்டாம் சொல்லல, ஆம்பளை பிள்ளைகளையும் பொம்பளை பிள்ளைகளையும் டாக்டர் ஆக்க வேண்டாம் சொல்லல. மருத்துவம் வேண்டாம், இன்ஜினியரிங் வேண்டாம், துறை சார்ந்த அறிஞர்களாக வேண்டாம் என்று சொல்லவில்லை. எல்லா துறைகளுக்கும் கொண்டு வாருங்கள். சமுதாயத்திற்கு கல்வி புரட்சியாளர்கள் தேவை, ஆய்வாளர்கள் தேவை, இண்டிவிஜுவல் துறை சார்ந்த அறிஞர்கள் தேவை. இதெல்லாம் இஸ்லாம் ஊக்கப்படுத்துது, ரிசர்ச் இஸ்லாம் ஆர்வப்படுத்துது. குர்ஆன் முழுக்க தேடுங்க. பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டாம்னு சொல்லல. ஹதீஜா அம்மா, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா வஃபாத்தில் படுத்திருக்கிறாங்க, சக்கராத்தில் படுத்திருக்கிறாங்க. இங்கே நிறைய பெண்கள் இருக்கிறதுனால நான் இந்த செய்தியை ஞாபகப்படுத்தி நான் சொல்கிறேன். ஹதீஜா அம்மா இஸ்லாத்தினுடைய ஆணிவேர், முதல் இந்த தீனை ஏற்றுக்கொண்ட அந்த அம்மா சக்கராத்தில் படுத்திருக்கிற பொழுது பக்கத்தில் மகள் சின்ன புள்ள ஃபாத்திமா, ஒரு 5-6 வயசு இருக்கும் ஃபாத்திமா, பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறாங்க. ஹதீஜா அம்மா சொன்னாங்க, மகளே எனக்கு காய்ச்சலும் குளிருமா இருக்குது, என்னால் தாங்க முடியலை, வாப்பாட்ட போய் போர்த்துறதுக்கு ஒரு போர்வை வாங்கிட்டு வாமா அப்படின்னு சொல்லி மகளை அனுப்பி வைக்கிறாங்க. மகள் ரசூலுல்லாஹ்ட்ட போய் உம்மாவுக்கு கடுமையான காய்ச்சலாக இருக்குது, குளிராக இருக்குது, படுத்திருக்கிறாங்க, கை கால்லாம் உதறுது, போர்த்துறதுக்கு ஒரு போர்வை கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணீர் வடிச்சிட்டு சொன்னாங்க, என் ஹதீஜாவிற்கா இந்த நிலை? இந்த தீனுக்காக என் ஹதீஜா கொடுத்த உதவி யாருமே அந்த மாதிரி கொடுத்ததில்லை. இந்த தீனையே அந்த அம்மாவினுடைய பொருளை தான் தூக்கி நிறுத்தினேன், அவ்வளோ பெரிய உதவி, எனக்கு பெரிய ஆறுதல். என் ஹதீஜா கடைசி காலத்தில் போர்த்துவதற்கு ஒரு போர்வை கூட இல்லையா அப்படின்னு வருத்தப்பட்டு என்னிடத்திலேயும் கொடுப்பதற்கு இல்லையே மகளே என்று சொல்லி தாங்கள் கட்டிருந்த தலப்பாகையை அவிழ்த்து தங்களுடைய மகள் ஃபாத்திமாட்ட கொடுத்து சொன்னாங்க, உன் தாய்க்கு இதை போர்த்தி விடுன்னு சொன்னாங்க. அதை கொண்டு வந்து தாய்க்கு போர்த்திய பொழுது குளிர் நிற்கவில்லை, நடுங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். இப்பொழுது ஹதீஜா அம்மா சொன்னாங்க மகள்கிட்ட, மகளே எனக்கு ஒரு சின்ன உதவி செய்வியான்னு கேட்டாங்க. ஒரு 5-6 வயசு இருக்கும், எனக்கு ஒரு உதவி செய்வியா? என்னம்மான்னு கேட்டாங்க. நான் எழுந்திருச்சு நிற்கணும், என்னால் நிற்க முடியலை, என்னை கொஞ்சம் எழுந்திருச்சு நிற்க வைப்பியான்னு கேட்டாங்க. அந்த 6 வயசு புள்ள சொல்லுச்சு, எம்மா எவ்வளோ பெரிய கஷ்டமோ, நான் இருக்கம்மா, நீங்கள் எழுந்திருச்சு நிற்கணும்னு முயற்சி பண்ணுறீங்க, உங்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லுங்கள், நான் செய்கிறம்மான்னு சொன்னாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்தில் சொன்னாங்க, ஒரு காலம் வரும், அந்த காலம் கெட்டு போய்விட்டது என்பதற்கான அடையாளம் என்ன தெரியுமா? அன்தலிதல் அமது ரப்பதஹா, பெண் பிள்ளைகள் தன் தாயினுடைய சொல்லை உதாசீனப்படுத்துவார்கள். நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பொம்பளை பிள்ளைங்க தன் தாயினுடைய சொல்ல உதாசீனப்படுத்துகிற காலம். ஆண் குழந்தைகள் ஐயக்கூனல் வலது கைலா, கடும் கெட்ட வார்த்தை பேசுபவர்களாகவும் கோபக்காரர்களாகவும் ஆண் குழந்தைகள் வளர்ந்தால் அந்த காலத்தை விட மோசமான காலம் இல்லை, அப்படி ஒரு காலத்தை என் உம்மத்து சந்திக்கும் என்று சொன்னார்கள். ஆண் குழந்தைகள்கிட்ட கோப உணர்வும் ஸ்ட்ரெஸ் அதிகமாகும், மன அழுத்தம், ஒரு விஷயத்தை அவனால் ஃபேஸ் பண்ண தெரியாது, எதிர்கொள்ள தெரியாது,
கெட்ட வார்த்தை பேசுவான், தரங்கெட்ட வார்த்தைகளை பேசுவான், தடித்த வார்த்தைகளை பேசுவான். இப்படி ஒரு பிள்ளை உலகத்தில், என் சமுதாயத்தில் ஆம்பளை பிள்ளைங்க இப்படி உருவாவாங்க. அன்தலிதல் ஆமத்து ரப்பத்தஹா, பொம்பளை பிள்ளைங்க தன்னுடைய அம்மாவை வாயத்தை உதாசீனப்படுத்தி ரொம்ப நோவினப்படுத்துவாங்க. இப்படி ஒரு காலம் வரும். நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் பாதுகாக்கட்டும். அந்த சின்ன புள்ள தன் தாயிட்ட சொல்கிறாங்க, அம்மாட்ட 6 வயசு புள்ள, அம்மா என்னம்மா நீங்கள் அம்மா எழுந்திருக்கணும்னு நினைக்கிறீங்க, என்ன செய்யணும்னு சொல்லுங்கம்மா, நான் செஞ்சு கொடுக்குறம்மான்னு சொன்னாங்க. இல்லை இல்லை, என் உயிரிலும் மேலான கண்மணி இதுவரை என் வீட்டிற்கு வருகிற பொழுது நான் உட்கார்ந்து வரவேற்றதில்லை மகளே, எழுந்து நின்று தான் வரவேற்பேன். இதோ 60 அடி தூரத்தில் என் கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள் என்பதை அவர்களின் கஸ்தூரி வாசனை எனக்கு உணர்த்தி விட்டது. நான் எழுந்திருக்கணும் மகளே என்று சொல்லி ஒரு கரத்தை சுவற்றிலேயும் மறு கரத்தை தன் மகளின் தோல் புஜத்திலேயும் பிடித்து கொண்டு அந்த தள்ளாத நிலையிலேயும் எழுந்திருத்து நிற்கிறார்கள். சக்கராத்திலே படுத்திருந்த ஒரு பெண் தன் கணவனுக்காக எழுந்த வரலாறு எங்கள் ஹதீஜா அம்மாவுக்கு மட்டும் சொந்தமான வரலாறு. எழுந்து நிற்க முடியாத நிலையிலேயும் எழுந்திருச்சு நிற்கிறார்கள். கணவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே வந்த பொழுது அப்படியே தன் மனைவியை பிடித்து மடியிலே படுக்க வைத்து, ஹதீஜா இந்த நிலையிலும் ஏமா இப்படி நீ கஷ்டப்படுற, ஏமா எழுந்திருக்கணும் நினைக்கிற என்று சொல்லி தன் மனைவி இடத்திலே ஒரே ஒரு வார்த்தை சொன்னார்கள், எனக்கு ஒரு ஆசை ஹதீஜா, 25 வருஷமாக நம்ம கணவன் மனைவியாக வாழ்ந்திருக்கிறோம். 25 வருஷ வாழ்க்கை மன நிறைவாக தான் இருக்குது ஹதீஜா, ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. வருத்தப்படுகிற எதையுமே எனக்கு நீ தரல. ஒரு கணவர் வாழ்நாளினுடைய நிறைவில் தன் மனைவியிடத்தில் சொல்லுகிற இந்த வார்த்தையை விட அல்லாஹ்வுக்கு பிரியமான வார்த்தை வேறு என்னவாக இருக்க முடியும்? ஆனால் எனக்கு ஒரே ஒரு விஷயம் ஹதீஜா, இந்த 25 வருஷத்துல நீ ஆசைப்பட்டு என்கிட்ட எதையுமே வாங்கி கேட்டதில்லையே, நீ ஆசைப்பட்டு எதையுமே வாங்கி கேட்டதில்லையே. எனக்கு ஆசை, உனக்கு நீ ஏதாவது ஆசை இருக்குதான்னு கேட்டாங்க. உனக்கு நீ ஏதாவது ஆசை இருந்தா சொல்மா, நான் நிறைவேற்றி தரேன். இத்தனை காலங்கள் திறக்காத அந்த உதடுகள் மரணத்தினுடைய தருவாயில் திறந்தது. 3 ஆசை எனக்கு இருக்கிறது. என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திடத்திலே சொன்னார்கள், எனக்கு அதை மட்டும் நிறைவேற்றி கொடுங்க போதும். 3 ஆசையா சொல்லிவிடு, கண்டிப்பாக நான் நிறைவேற்றி கொடுக்குறேன்னாங்க. சொன்னாங்களாம், என் முதல் ஆசை, அல்லாஹ் என் ரூஹை எடுக்கிறதுக்குள்ள என் பாவத்தை எல்லாம் மன்னிக்கணும். இந்த உலகத்தை விட்டு நான் விடைபெறுகிற பொழுது பாவ மன்னிப்பு பெற்ற நிலையில் நான் மௌத்தா போகணும். இதை விட எனக்கு பெரிய ஆசை ஒன்றும் இல்லை. சரி, 2வது என்னன்னு கேட்டாங்க. சொன்னாங்க, நான் மௌத்தா போயிட்டா உங்கள் ஆடையில் தான் என்னை கஃபன் செய்யணும். ஒரு கணவனுடைய ஆடையில் தன்னை கஃபன் செய்யணும் கேட்குறாங்க. எனக்கு அது பெரிய ஆசை யா ரசூலல்லாஹ். நான் மௌத்தா போயிட்டா உங்க ஜிப்பால என்ன கஃபன் செய்வீங்க, எனக்கு கஃபன் துணி வேண்டாம், உங்க ஆடையில் என்ன கஃபன் செய்யுங்க. அல்லாஹ், அதை விட பாக்கியமான ஒரு நிலை என்ன இருக்க முடியும்? 3வது என்னன்னு கேட்டாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவை ரசூலுல்லாஹ்வுடைய கையில் வச்சு கொடுத்துட்டு சொன்னாங்க, அல்லாஹ் எனக்கு 4 பொம்பளை பிள்ளைய தந்தான், ருக்கையா, உம்மு குல்சும், ஜெய்னபு, ஃபாத்திமா. அல்லாஹ் 4 எனக்கு பொம்பளை பிள்ளைய தந்தான். 3 பொம்பளை பிள்ளைங்களை நல்லபடியாக வளர்த்து ஆளாக்கி கல்வி கொடுத்து அதபு ஒழுக்கம் கொடுத்து நல்ல இடத்துல நிக்காஹ் செஞ்சு வச்சிட்டேன். என் கடைசி பிள்ளை ஃபாத்திமாவுக்கு கல்வியோ அல்லது அதபோ அல்லது நிக்காஹோ அந்த நசீப் எனக்கு இல்லை யா ரசூலல்லாஹ். ஒரு தாய்க்கு தாயாக, தந்தைக்கு தந்தையாக என் மகள் ஃபாத்திமாவை நீங்க வளர்த்து கல்வி கொடுக்கணும், நீங்க வளர்த்து அதபு கொடுக்கணும், நீங்க வளர்த்து நிக்காஹ் செய்து கொடுக்கணும் என் பிள்ளைக்கு. ஒரு தாயினுடைய இடத்துல இருந்து, ஒரு தந்தையினுடைய இடத்துல இருந்து என்னுடைய 3வது ஆசை என்று ஒரு தாயினுடைய ஆசை அது, ஒரு பெத்தவளுடைய ஆசை அது. இந்த உலகத்தை விட்டு விடைபெறுகிற நேரத்திலேயும் என் பிள்ளைக்கு கல்வியும் ஒழுக்கமும் நல்ல இடத்தில் நிக்காகும் கொடுக்க வேண்டும் என்று பெற்றோராக ஆசைப்படுகிற அந்த தாய்மார்கள் தான் இந்த உம்மத்திற்கான ரோல் மாடல்.
நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கிறேன்னு சொன்ன முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவை எப்படி வளர்த்தாங்க தெரியுமா? நான் அதைத்தான் சொல்கிறேன். உஹது போர்க்களத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்பட பல பேர்கள் காயப்படுத்தப்பட்ட பொழுது ஃபாத்திமா எங்கே மருத்துவம் பார்க்க என்று ஃபாத்திமா ரலியல்லாஹு தான் தூக்கிட்டு ஓடி வந்தாங்க. மருத்துவத்துறையினுடைய மிகச்சிறந்த படிப்பை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கள் மகளுக்கு படிக்க வைத்தார்கள். ஒழுக்கம் கொடுத்தாங்க. எவ்வளவு தூரம் ஒழுக்கம் கொடுக்குறாங்க? ஒரு 8 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். மக்காவில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதுட்டு இருக்கும்போது ஒட்டகத்தினுடைய குடலை 100 கிலோ இருக்கும் கொண்டு வந்து ரசூலுல்லாஹ் மேலே போட்டுட்டு அப்படியே சிரிக்கிறாங்க. நாற்றம் எடுக்கிறது. ஒரு 8 வயசு புள்ள ஃபாத்திமா ஓடி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அதை எடுக்க முயற்சி பண்ணுறாங்க. அந்த நிலையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூச்சு முட்டுகிறது தரையில். என்ன சொன்னாங்க தெரியுமா? ஹம்மிரி நஹரகி, ஃபாத்திமா உன் கழுத்து திறந்திருக்கிறது மகளே, சுற்றிலும் அந்நியர்கள் இருக்கிறார்கள், நீ கொஞ்சம் புர்காவை வச்சு ஸ்காஃபை வச்சு நீ கழுத்தை மூடுமான்னு சொன்னாங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எத்தனை வயசு பிள்ளைக்குங்க? 8 வயசு பிள்ளைய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வளர்க்குறாங்க பாருங்க. அந்த சின்ன வயசுல ஹயாவினுடைய வெக்கத்தினுடைய அந்த வேரை நீங்க ஊனிட்டீங்கன்னா அவங்க எந்த வருஷம் எங்க போனாலும் எவ்வளோ பெரிய படிப்புக்கு போனாலும் அந்த வெக்க உணர்வு அவர்களை பாதுகாக்கும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிள்ளைய வளர்க்குறாங்க, டாக்டர் ஆக்குனாங்க, துறை சார்ந்த அறிஞராக்குனாங்க, அதபு கத்து கொடுத்தாங்க, எல்லாம் சரியா உரிய காலத்தில் நிக்காஹ் முடிச்சு கொடுத்தாங்க. ஆனாலும் சமூகத்தில் கல்வி என்பது எல்லா கல்வியும் படிக்க வைக்கலாம், தவறில்லை, டாக்டர் ஆக்கலாம், இன்ஜினியர் ஆக்கலாம். ஆனா இஸ்லாம் கல்விக்கு சொல்லி இருக்கிற முதல் அடையாளம் பிஸ்மி ரப்பி கல்லதி ஹலக், படைச்சவனுடைய பெயரை மறக்காம படிக்க வைக்க முடியும்னா படிக்க வைங்க. அல்லாஹ்வை மறந்துட்டு அது கல்வி இல்லாது. உலகத்தினுடைய வரலாற்று துறையினுடைய பேராசான் இப்னு கல்தூன், மருத்துவத்துறையினுடைய பேராசான், அவர் எழுதிய திப்புங்கிறது நூல் இருக்குது, மருத்துவத்துறையினுடைய பைபிள் சொல்லுவாங்க. அல் திப்பு ஃபில் கானூன். அவர் எழுதின இப்னு சீனா, அவிசின்னான் மாத்திருக்கிறாங்க பேரை. வரலாற்றில் நிறைய தில்லு முள்ளுகள் பண்ணாங்க இந்த சமுதாயத்தை கல்வியை விட்டு பிரிக்கிறதுல. இப்னு சீனா, அலி இப்னு சீனாங்கிற அவருடைய பேரை அலி இப்னு சீனாங்கிறத அவிசன்னாங்கிற மாதிரி ஒரு மாதிரியா மாடலா மாத்தி வரலாற்றில் அவர் ஏதோ இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லாதவர் மாதிரியான ஒரு தோற்றத்தை வரலாற்றில் இப்படி நிறைய பெயர்களை செய்து கொண்டே இருப்பார்கள். இதுக்கு ஒரு பெரிய டீம் ஒர்க் நடக்குது, ஒரு பெரிய டார்கெட்டோடு இது நடந்துட்டு இருக்குது. திட்டமிட்டு இஸ்லாத்தையும் கல்வியையும், இஸ்லாமியர்களையும் கல்வியையும், இஸ்லாமிய மஸ்ஜிதையும் கல்வியையும் பிரிப்பதற்கான திட்டங்கள் நூற்றாண்டுகள் காலங்களாக நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. இந்த முஸ்லிம் சமுதாயம் அதற்கு பலியாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. கல்வியை பள்ளிவாசல்ல தேடுங்க நான் சொல்றேன். கல்லூரிகளுக்கு அனுப்ப வேண்டாம் சொல்லல, பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்ப வேண்டாம் சொல்லல, யூனிவர்சிட்டிக்கு அனுப்ப வேண்டாம் சொல்லல, ஐஐடி என்ஐடி எல்லாத்துக்கும் அனுப்புங்க. ஆனால் உங்க பிள்ளைகள் அல்லாஹ்வை சார்ந்த இல்மை பள்ளியிலிருந்து தேட சொல்லுங்கள். இப்னு கல்தூனும் இப்னு சீனாவும் சொல்லுவார்கள், உங்க பிள்ளைகளுக்கு எந்த துறையை வேணாலும் கொடுங்க, ஆனா ஆரம்பமாக குர்ஆனுடைய தீனுடைய இல்மை கொடுத்துருங்கன்னு சொல்றார் அவரு. அதை கொடுக்காம உங்க பிள்ளைய நீங்க பெரிய பெரிய டாக்டர் ஆக்கினாலும் இன்ஜினியர் ஆக்கினாலும் அவர் அல்லாஹுவை மறக்கிற நாத்திக சிந்தனை கொண்ட மெட்டீரியலிச பிள்ளைகளாக வளர்வார்கள். இது தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க பள்ளிவாசல் சார்ந்த இல்ம சமஸ்த அற்புதமான பாடத்திட்டங்களோடு இங்க வச்சிருக்கிற இந்த பாடத்திட்டங்கள் அல்ஹம்துலில்லாஹ், அகாயிதுகள், ஒழுக்கங்கள், ஆதாபுகள், அகாயிது இஸ்லாமிய கொள்கைகள், ஆதாபுகள், இபாதத்துகள், இது அத்தனையும் சார்ந்த அற்புதமாக வடிவமைக்கப்பட்ட பாடத்திட்டம் இது. ஒரு பிள்ளைக்கு முதல்ல அக்கீதா சார்ந்து கொடுக்கணும். பிள்ளைகளுக்கு முதல்ல எந்த இல்முங்க கொடுக்கணும்? அல்லாஹ்வுடைய இல்ம முதல்ல கொடுங்க. இக்ரான்னு சொல்லி முடிக்கலையே அல்லாஹ், பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், படைச்சவனுடைய பெயரை மறக்காத. அவன் யாரு? அக்கீதா என்ன?
7 வயசு பிள்ளை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு கூப்பிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பிள்ளைக்கு சொல்ற வார்த்தை தாங்க இன்னைக்கு மதரசாக்களினுடைய அடிப்படை அகாயிது. மகனே, இதஸ்தாந்த ஃபஸ்தைன் பில்லாஹ் வ இதா ஸஅல்த ஃபஸஅலில்லாஹ், நீ என்ன கேட்கறதாக இருந்தாலும் அல்லாஹ்ட்ட தான் கேட்கணும். யார்கிட்ட சொல்றாங்க? அல்லாஹ்வை பத்திய அகீதாவை 7 வயசு பிள்ளைக்கு 6 வயசு பிள்ளைக்கு கொடுங்க. நீங்க அல்லாஹ் மேல முதல்ல நம்பிக்கையை கொடுங்க. எவ்வளவு அற்புதமான உபதேசம் பாருங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? மகனே, ஒலா தாஜிஸ், ஒலா தாஜிஸ், என்ன வந்தாலும் முடியாதுன்னு நினைச்சு ஒதுங்காத, முடிகிற அளவுக்கு முயற்சி பண்ணு. தன்னம்பிக்கையை கொடுக்கிறாங்க பிள்ளைகளுக்கு. பிள்ளைகளுக்கு தன்னம்பிக்கையை கொடுக்கிறாங்க. இன்னைக்கு நாம செய்யற தப்பு என்னன்னா, சில பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு தன்னம்பிக்கையை மட்டுமே கொடுத்தறாங்க. மறுபுறத்தில் சில பெற்றோர்கள் இறை நம்பிக்கையை மட்டுமே கொடுத்தறாங்க. இரண்டையும் சரியாக பேலன்ஸ் பண்ணணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற அந்த வார்த்தையை பாருங்க, ஒலா தஜிஸ். மகனே, இப்னு அப்பாஸை பார்த்து சொன்னாங்க, முடியாதுன்னு நினைக்காத, முடிஞ்ச அளவுக்கு முட்டி மோது, முயற்சி பண்ணிக்கிட்டே இரு. தோத்து போயிட்டேன்னு வையே, நீ நினைச்சது கிடைக்கலன்னு வையே, நீ நினைச்சது நடக்கலன்னு வையே, நீ என்ன சொல்லணும் தெரியுமா? குல் கத்தர் அல்லாஹ், அல்லாஹ் நாடுனது நடந்திருக்குது. எவ்வளவு அழகான உபதேசம் அது. பிள்ளை நீட் தேர்வுல எதிர்பார்த்த மார்க்கை எடுக்கலன்னா தோத்து போய் நிற்கிற பொழுது இவனுக்கு சமாளிக்க தெரியல, என்ன செய்யணும் தெரியல. சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாம் தற்கொலை முடிவெடுக்கிறார்கள். என்ன காரணம்? தன்னை மட்டும் நம்பியதனுடைய விளைவு. அப்ப அந்த பிள்ளைகளுக்கு கல்விங்கிறது அல்லாஹுவை காட்டல, படைச்சவனை காட்டல. என்ன காட்டி இருக்குது? மெட்டீரியலிசத்தை காமிச்சிருக்குது. நீ எடுக்கிற இந்த முயற்சி, நீ போய் இந்த இன்ஸ்டிடியூட்ல படிக்கிற, இதுல படிக்கிற, அதுல படிக்கிற, அந்த அகாடமியில படிக்கிற, இந்த அகாடமியில படிக்கிற, தோத்து போயிட்டியா, இனி ஒண்ணுமில்லைன்னு காட்டுது உலகம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ தோத்து போய் நிக்கிற இடத்துல குல் கத்தர் அல்லாஹ், அல்லாஹ் நாடுனது நடந்திருக்குதுன்னு சொல்லிருமா மகனே. ஆனா ஒரு காலத்திலையும் இதை சொல்லிராத. என்ன? ஃபைன்ன லவ், லவ்ங்கிற ஒரு வார்த்தை இருக்குது அரபியில. அதுக்கு என்ன அர்த்தம்னா, நான் இப்படி செஞ்சிருந்தா ஜெயிச்சிருப்பேனே, அப்படி செஞ்சிருந்தா இவ்வளவு மார்க் எடுத்திருப்பேனே, இதை விட்டுட்டேனே, இப்படி நீ பேச ஆரம்பிக்காதன்னாங்க. பிள்ளைங்க இதை பேசிட்டாங்கன்னு வைங்க, மன அழுத்தத்துக்கு ஆளாயிடுவாங்க. பாரத்தை எப்பவுமே நம்ம தலையில தூக்கி போடக்கூடாது. பிள்ளைகளுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7 வயசு பிள்ளைக்கு கத்து கொடுக்கிற அழகான சைக்காலஜிக்கலா வழிகாட்டுதலை பாருங்க, கவுன்சிலிங்க பாருங்க. எனக்கு ஒரு சின்ன சம்பவம் ஒன்று ஞாபகத்துக்கு வருது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு காட்டு வழியா போயிட்டு இருந்தாங்களாம். அப்போ ஒரு பறவை, ஒரு குருவி ஒன்று மேலே பறந்துட்டு இருந்துச்சு. குருவியை பார்த்தாங்க, அது அப்படியே சிறகடிச்சு மேல அப்படியே தூரத்தில் பறக்குது. அது ஈசா நபியை பார்த்து சிரிச்சுச்சான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சிரிக்கிறேன்னு கேட்டாங்க. இல்ல, கீழே வேட வலை விரிச்சு வச்சிருக்கிறான், நான் மாட்டுவதற்காக எனக்கா பெரிய வலையை விரிச்சிருக்கிறான். ஆனா அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிற கண் பார்வையினுடைய குதிரத்து என்னன்னா, நான் 1 கிலோமீட்டர் உயரத்தில் பறந்தாலும் பூமிக்கு அடியில ஊர்ந்து செல்லுகிற சின்ன எறும்பு கூட என் கண்ணுக்கு தெரியும். அது பேசிச்சான். அவ்வளோ உயரத்தில் பறக்கிற சின்ன எறும்பா இருந்தா கூட எனக்கு தெரியும், இவன் இவ்வளோ பெரிய வலையை விரிச்சு வச்சிருக்கான், நான் மாட்டுவன்னு அப்படின்னு சிரிச்சிட்டு பறந்து போயிட்டான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அப்படி போயிட்டாங்க. போயிட்டு அப்படியே காத்துல வேலை முடிச்சுட்டு, காட்டில் முடிச்சுட்டு, இரவு நேரத்தில் மாலை நேரத்தில் திரும்புறாங்க. திரும்பினா இந்த குருவி இருக்குத வலைக்குள்ள மாட்டிக்கிட்டு சத்தம் போட்டு கிடக்குது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க, என்னடா காலையில தானே சொன்னேன் எனக்கு பார்வை இப்படி இருக்குது, நான் அதை ஜூம் பண்ணிடுவேன், அதை செஞ்சிருவேன், இப்படி நிறைய காலம் சொன்னிய, நீ எப்படி மாட்டுன உள்ள வந்து, நீ எப்படி உள்ள மாட்டுன? குருவி சொல்லுச்சான், இதான் கதர ஃபஅமியல் பஸர், விதி முடிஞ்சு போயிடுச்சுன்னா பார்வை குருடாயிடும் போல தெரியுது அப்படின்னு சொல்லிச்சான். அல்லாஹ்வுடைய விதி முடிஞ்சு போயிடுச்சுன்னா பார்வை குருடாயிடும். இது ஒரு அற்புதமான தத்துவம். இது நான் அப்படி போயிருந்தா, இப்படி செஞ்சிருந்தா, கொஞ்சம் அப்படி திருப்பி இருந்தா அந்த விபத்துல இருந்து தப்பிருப்பேன். விபத்து நடக்கணும் முடிவு பண்ணிட்டா முதல்ல அல்லாஹ் மூளையை தான் நிறுத்துவான். முதல்ல ஸ்டாப் ஆகுறது மூளை தான். அப்புறம் எங்க இருந்து நீங்க அதை இதையும் சிந்திக்க முடியும்? தத்துவத்தை அழகாக பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். இதுவெல்லாம் அல்லாஹ் மேல உள்ள நம்பிக்கையை பலப்படுத்தும். பிள்ளைகளுக்கு அக்கீதாவை கொடுங்க, அல்லாஹ் பத்தி அக்கீதாவை கொடுங்க.
இங்கே அமைக்கப்பட்டிருக்கிற இந்த சிலபஸ் பாடத்திட்டத்தில் அந்த அகீதாவும் ஆதாபும் இபாதத்தும் அதுக்கார்களும் துஆவுகளும் சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டிருக்கிற சமஸ்த பாடத்திட்டம்ங்கிறது அல்லாஹு அக்பர் மிகச் சிறப்பாக பெரியோர்களால் வடிவமைக்கப்பட்ட பாடத்திட்டம். உலகம் முழுக்க கடல் கடந்த நாடுகளில் கூட ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நடக்கிற பாடத்திட்டம் இது. ஒரு மஹல்லால மக்தபுகளை கவனிக்கலன்னு வைங்க, அந்த மஹல்லாவில் வளரக்கூடிய இளைஞர்கள் முர்த்தத்துகளாக உருவாகுவாங்க. இதை நான் சொல்லல, உலகத்தினுடைய மிகச்சிறந்த இந்தியாவினுடைய அறிஞர் அபுல் ஹசன் அலி நத்வி தங்களுடைய கிதாபில் எழுதுறாரு. உங்க பிள்ளைகளுக்கு மக்தபு மதரசாக்கள்ல கல்வியை கொடுக்க நீங்க விட்டுட்டீங்கன்னா உங்க பிள்ளைங்க முர்த்தத் தீனை விட்டு வெளியே போன இளைஞர்களாகத்தான் வருவாங்க. வெளிப்படையில தொப்பி இருக்கும், வெளிப்படையில பெயரை வச்சிருப்பாங்க, வெளிப்படையில செய்வாங்க. ஆனா சிந்தனைகளும் அகீதாவும் கொள்கைகளும் இஸ்லாத்திற்கு மாற்றமான சிந்தனைக்கு உட்படுத்தப்பட்டுருவாங்க. இது ரொம்ப எச்சரிக்கையான வார்த்தை பெருமக்களே. எனவே பிள்ளைகளை நாம் படிக்க வேண்டாம் சொல்லல, குர்ஆன் சொல்லாத கல்வி கிடையாது. இஸ்லாம் எதிர்பார்க்கிற இன்ஜினியர், இஸ்லாம் எதிர்பார்க்கிற டாக்டர், இஸ்லாம் எதிர்பார்க்கிற பொருளியல் நிபுணர் சொல்லட்டுமா? குர்ஆன்ல இருந்து குர்ஆன் பேசாத பொறியியல் துறையா? குர்ஆன் பேசாத மருத்துவமா? குர்ஆன் பேசாத தகவல் தொழில்நுட்பமா? அத்துணை துறை குறித்தும் பேசுகிறது குர்ஆன். ஒரு இன்ஜினியரை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சிவில் இன்ஜினியர். சிவில் இன்ஜினியரை பத்தி குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான் சூரத்துல் கஹ்ஃப்ல. அவர் பெயர் ஜுல்கர்னைன். ஜுல்கர்னைன் சிவில் இன்ஜினியர். எவ்வளோ பெரிய சிவில் துறையில பெரிய அளவுல ஜாம்பவான் சொன்னா, அன்றைக்கு இருந்த பிரம்மாண்டமான 2 மலைகளுக்கு மத்தியில ஒரு பாலம் கட்டினார், இரும்பு பாலம். அன்னைக்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு 500 வருஷத்துக்கு முன்னால பிரம்மாண்டமான பாலம் கட்டுறாரு, இரும்பு பாலம். செம்புகளை உருக்கி இரும்புகளை அப்படியே ஒன்னோடு ஒன்று சேர்த்து மலைகளை இணைக்கிற பாலத்தை அன்னைக்கு போட்டாரு ஜுல்கர்னைன். அந்த கட்டின பாலம் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. நான் கேட்கிற, உலகத்தில் எந்த சிவில் இன்ஜினியரை வேணாலும் கொண்டு வாங்க, அவர் கட்டுற கட்டடத்துக்கு எத்தனை வருஷம் கேரண்டி கொடுப்பாரு? அவர் கட்டுற கட்டடத்துக்கு எத்தனை வருஷம் கேரண்டி கொடுப்பார்? 10 வருஷம், 50 வருஷம், 100 வருஷம். ஆனால் இந்த ஜுல்கர்னைன் இவர் கட்டிய பாலத்திற்கு இன்னைக்கு ஒரு 50 வருஷம் ஒரு பாலம் தாக்கு பிடிக்க மாட்டேங்குது, ஒரு மலைக்கு தாக்கு பிடிக்கல. ஆனா அவர் கட்டிய கட்டடத்துக்கு, இதெல்லாம் சும்மா குர்ஆனுடைய வரலாறு. குர்ஆனுடைய வரலாறை படிங்க, பிள்ளைகளுக்கு படிக்க கொடுங்க. இந்த வரலாறுகளை கண்ட வரலாறுகளை படிக்க கொடுத்து கொண்டு இருக்கிறோம் பிள்ளைகளுக்கு. ஜுல்கர்னைன் ஒரு இன்ஜினியர் இருந்தாருமா அப்படின்னு அல்லாஹ் சொல்றானே, அந்த வரலாறு அந்த இன்ஜினியரை படிச்சான்னா அவன் ரோல் மாடலா எடுப்பான். அவர் பிரம்மாண்டமா கட்டி முடிச்சிட்டாரு, மக்கள் எல்லாம் போய் பார்க்கறாங்க. சூரத்துல் கஹ்ஃப்ல இதுல யாரும் ஏறவும் முடியாது, இதை யாரும் ஓட்ட போடவும் முடியாது, இதை யாரும் எந்த வகையிலும் அட்டாக் பண்ண முடியாது அப்படின்னு மக்கள் புகழ்ந்தாங்க அந்த பாலத்தை பார்த்துட்டு, அந்த சுவரை பார்த்துட்டு. ஆனால் கட்டிட இன்ஜினியர் ஜுல்கர்னைன் என்ன சொன்னார் தெரியுமா? அதை தான் நீங்க கவனிக்கணும். உலகமே புகழுது தன்னுடைய கட்டடத்தை, ஆனா ஒரு இன்ஜினியரினுடைய நாவுல இருந்து என்ன வார்த்தை வருது தெரியுமா? ஹாஸா ரஹ்மத்தும் மிர் ரப்பி. அவர் சொன்ன வார்த்தை ஹாஸா ரஹ்மத்தும் மிர் ரப்பி. இது ஏன் திறமை இல்ல, ஏன் அறிவு இல்ல, ஏன் முயற்சி இல்ல, என் ரப்பு எனக்கு கொடுத்த அருள். எந்த நேரத்தில் அல்லாஹ் முன்னிறுத்துறாது பாருங்க. இதுதான் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக். வாழ்க்கையில உயரும் போது அல்லாஹ்வும் மறக்க கூடாது. இந்த இன்ஜினியர் தான் எனக்கு வேணும்னு அல்லாஹ் சொல்றான். உங்க பிள்ளைகளை இந்த இன்ஜினியர் ஆக்குங்க. அவர் சொன்னாரு ஹாதா ரஹ்மத்தும் மிர் ரப்பி, இது என் ரப்பினுடைய அருள். ஃபைதா ஜா வஅது ரப்பி ஜஅலஹு தக்கா. ஒரு நாள் கியாமத் வரும், அந்த நாளில் நான் கட்டியிருக்கிற இந்த சுவரும் இந்த பாலமும் சுக்குநூறாக தகர்ந்து போகும். வஅது ரப்பி ஹக்கா, என் ரப்பின் வாக்குறுதி சத்தியமானது. என்ன சொல்றாரு தெரியுதா? இதுல நான் கட்டி எடுக்கிற இந்த கட்டிடம் அல்லாஹ் நாடுனா கியாமத்துல சுக்குநூறு ஆயிடும். ஆனா என்ன சொல்றாருன்னா, கியாமத்து வரைக்கும் என் பில்டிங் கேரண்டிங்கிறார். கியாமத்துல தான் என் கட்டிடம் அழியுங்கிறார். கியாமத்து வரைக்கும்
என் கட்டிடத்தை ஒண்ணுமே செய்ய முடியாது. யஜூஜ் மஜூஜ் உலகத்திலேயே ஆக சக்தி மிக்க ரவுடி கூட்டம். அந்த கூட்டத்தை உலகத்தை விட்டு தூரப்படுத்தி பாதுகாத்து வச்சிருக்கிறது அந்த கட்டடம் தான். கியாமத்தினுடைய நெருக்கத்தில் அந்த சுவரை உடைச்சிட்டு தான் அந்த கூட்டம் உலகத்திற்குள் குழப்பம் செய்ய வரும். இது குர்ஆனுடைய வார்த்தை. நான் என்ன சொல்கிறேன், சிவில் இன்ஜினியராக ஆக்க வேண்டான்னு சொல்லலை. ஆனால் துல்கர்னைன் மாதிரி அல்லாஹுவை மறக்காத சிவில் இன்ஜினியராக ஆக்குங்க. அதே குர்ஆன் பேசுகிற சாஃப்ட்வேர் இன்ஜினியர். குர்ஆன் பேசாத இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கிடையாது. தகவல் தொழில்நுட்பத்தை குர்ஆன் பேசுது. உலகத்திலேயே முதல் தகவல் தொழில்நுட்ப கருவியை பத்தி குர்ஆன் பேசுது. 1000 கிலோமீட்டருக்கு ஒரு செய்தியை பாஸ் பண்ணுது. யமன் தேசத்திலிருந்து பலஸ்தீனுக்கு 1000 கிலோமீட்டர். ஹுதுஹுதுங்கிற பறவை, அதுதான் சுலைமான் நபி பயன்படுத்திய முதல் தகவல் தொழில்நுட்ப கருவி. அதுதான் வளர்ந்து அஞ்சல் துறையானது. அஞ்சல் துறை பின்பு டெக்னாலஜிகள் வளர்ந்து வளர்ந்து இன்னைக்கு அறிவியல் தொழில்நுட்பம் எங்க போய் நிக்குதுங்கிறது உங்களுக்கு தெரியும். ஐடி துறைங்கிறது இன்னைக்கு இவ்வளவு பெரிய இடத்தை பிடிச்சிருக்குதுன்னா அப்படிப்பட்ட தகவல் தொழில்நுட்பத்தை முதல்ல துவக்கி வச்ச சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் நான் சொல்றேன். அது மாதிரி நிறைய வச்சிருந்தார். ஒரு ஹுதுஹுது பரவாயில்ல, அந்த மாதிரி தகவல் தொழில்நுட்பத்தினுடைய கருவிகள் சுலைமான் நபிகிட்ட நிறைய இருந்துச்சு. குர்ஆன் நிறைய பேசுது சுலைமான் நபியை பத்தி. பறவைகளினுடைய ஞானம், உயிரினங்களினுடைய ஞானம் என்றெல்லாம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாறுகள் நீண்டது. எனவே அந்த வரலாற்றில் நான் இங்க ஒண்ணு சொல்ல வரேன். ஒரு 1000-1500 கிலோமீட்டர் தொலை உள்ள ஒரு சிம்மாசனத்தை கண்ணிமைக்கிற நேரத்தில் கொண்டு வருகிற மகத்தான ஒரு மனிதனுடைய தொழில்நுட்பம் சுலைமான் நபிகிட்ட இருந்துச்சுன்னு குர்ஆன் சொல்லுது. ஆனா ஆதி கபிஹி கபல் ஐயர்தத்த இலைக தர்ஃபுக், கண்மூடி முழிப்பதற்குள் பில்கீஸ் ராணியினுடைய சிம்மாசனத்தை உங்க சபையில கொண்டு வந்து வைக்கிறேன். பல 1000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற அந்த இதை கண்மூடி முடிக்கிறதுக்குள்ள கொண்டு வர முடிகிற டெக்னாலஜியை வச்சிருந்தார் சுலைமான் நபி. அந்த மாதிரி ஆளை வச்சிருந்தார். கொண்டு வந்து வச்ச உடனே சுலைமான் நபி என்ன சொன்னார் தெரியுமா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம்? அதையும் குர்ஆன் பதிவு செய்து என்ன சொல்லுது? ஹாதா மின் ஃபضل ரப்பி, ஹாதா மின் ஃபضل ரப்பி. இது என் திறமையெல்லாம் இல்ல, என் இறைவன் எனக்கு கொடுத்த அருள் கொடை. ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் சொல்ற வார்த்தை. மருத்துவராக ஈசா அலைஹிஸ்ஸலாம் நான் அதை செய்வேன் இதை செய்வேன், நான் குருடரை குணப்படுத்துவேன், குஷ்டநோயாளியை குணப்படுத்துவேன் என்று சொல்லுகிற மருத்துவர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய பெயரால், அல்லாஹ்வுடைய பெயரால், அல்லாஹ்வுடைய பெயரால். அல்லாஹு அக்பர். எனவே உலகத்தில் தொழில் சார்ந்த, தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த, அறிவு சார்ந்த துறைகளுக்கு இஸ்லாம் வர வேண்டாம் சொல்லல. படியுங்கள், பிள்ளைகளை படிக்க வையுங்கள். ஆனால் ஒரு நிபந்தனை, ஒரே ஒரு நிபந்தனை, இன்னும் சரியாக 5 நிமிடத்தில் நான் முடிக்கிறேன். பெருமக்களே, கல்விக்கு இஸ்லாம் கொடுக்கிற 3 அடையாளங்கள். முதல்ல படியுங்கன்னு சொல்லல, படைச்சவனுடைய பெயரை முன்னிறுத்தி படியுங்கள். இது இஸ்லாம் சொல்லுகிற முதல் வார்த்தை. இரண்டாவது இஸ்லாம் சொல்லுது லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா. கல்வி என்பது முக்கியம்தான், ஆனால் அது ஒழுக்கத்தின் வழியாக கிடைக்கணும்னு மார்க்கம் சொல்லுது. ஒழுக்கத்தை விட்டுட்டு தான் கல்வியை எடுப்பன்னா அந்த கல்வி வேண்டாம்ங்கிறதுல இஸ்லாம் தெளிவா இருக்கு. பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை அடிப்படையாக கொடுங்க. அதபுகள், ஆதாபுகள் தான் ரொம்ப முக்கியம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறு பிள்ளைகளை தங்களிடத்திலே ஓதுகிற பிள்ளைகளுக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த ஆதாபுகள். சாப்பிடும் போது இப்படி சாப்பிடணும், நடக்கும் போது இப்படி நடக்கணும், உன் பெற்றோருக்கு முந்தி நீ நடக்காத, பெற்றோரை முந்தி பேசாத, அவங்களுக்கு முன்னால சப்தமிட்டு பேசாத. ஆதாபுகளை நிறைய கற்றுக் கொடுத்தாங்க, ஒழுக்கங்களை கற்றுக் கொடுத்தாங்க. அதபுகள் நான் என்ன கேட்கிறோம்னா, ஞாபகம் வச்சுக்கோங்க, குர்ஆன்ல இல்லாத கல்வியா? குர்ஆன்ல இல்லாத கல்வியா? இதை மட்டும் நீங்க நல்ல ஞாபகத்தில் வைங்க. குர்ஆனை படிச்சா எல்லா கல்வியும் கிடைக்கும் இல்லையா? சரி, குர்ஆனுக்கு உள்ள போறதுக்கு முன்னால முதல் வார்த்தை என்ன? அலிஃப் லாம் மீம். சரிதானே? குர்ஆனுடைய பாஸ்வேர்டு அது. அலிஃப் லாம் மீம்ங்கிறது என்னது? குர்ஆனுடைய பாஸ்வேர்டு. அர்த்தம் தெரியுமா? உலகத்தில் எந்த அறிஞரையாவது கொண்டு வந்து நிறுத்தி அர்த்தம் என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். அலிஃப் லாம் மீமுக்கு குர்ஆனை திறக்கிற பொழுதே அலிஃப் லாம் மீமுக்கு என்ன அர்த்தம் வைப்பாங்கன்னா, இதனுடைய அர்த்தம் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும், எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு அர்த்தம். என்ன சொல்ல வரான் தெரியுதா? அல்லாஹ், நீ குர்ஆனுக்கு உள்ள வரும்போது எதுவுமே தெரியாதுன்னு பணிவா உள்ளவா, எல்லா இல்மும் குர்ஆன் உனக்கு கொடுக்கும்.
குர்ஆனுங்கிறது அப்படித்தான். கல்வி என்பது ஒழுக்கத்தின் வழியாக கிடைக்கணும். ஆதாபுகள் ரொம்ப முக்கியம். இஸ்லாமுங்கிறது ஒழுக்கத்தை தான் பிரதானப்படுத்துது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தினுடைய நேரம், அந்த நேரத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னால வெளியே போனாங்க, தொழுகை நேரம் ஆயிடுச்சு. அபூபக்கர் ரலியல்லாஹு போய் முஸல்லால நின்னுட்டாங்க, தக்பீர் கட்டிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. லேட்டா வந்துட்டாங்க. வந்த உடனே சஹாபாக்கள்லாம் தொழுகையில் நிற்கிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்கன்ன உடனே அப்படி கை தட்டி என்ன செஞ்சாங்க, அடையாளத்தை கொடுத்தாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு விளங்கிட்டாங்க, பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்க. அப்படியே பின்னுக்கு வராங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதுக பிடிச்சி முன்னால தள்ளாங்க, நீங்க நில்லுங்கன்னு. பின்னால வராரு, முன்னால தள்ளாங்க. 3 தடவை இது நடந்துச்சு. 3 தடவை நடந்துச்சு. கடைசி அபூபக்கர் ரலியல்லாஹு பின்னால வந்துட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால போய் நின்று தொழுது முடிச்சிட்டாங்க. தக்பீர் முடிச்ச உடனே கேட்டாங்க, சலாம் வாங்கின உடனே, மா மனஅக அன் தஸ்புத இத அமர்துக யா அபூபக்கர், அபூபக்கரே உங்களை நிற்க சொன்னனே, ஏன் நிற்காம பின்னுக்கு வந்தீங்கன்னு கேட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அழகான சொன்னாங்க, மா கான லி இப்னி அபி குஹாஃபா பைன யதை ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூ குஹாஃபாவுடைய மகனாகிய நான் உங்களுக்கு முன்னால நிற்கிற யோகியதை அருகதை இல்லை யா ரசூலல்லாஹ்னாங்க. எவ்வளவு அழகான ஒரு அதபான வார்த்தை. இந்த பணிவும் ஒழுக்கம் தான் அபூபக்கர் ரலியல்லாஹு இந்த உச்சத்துக்கு கொண்டு போச்சுன்னு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. கல்விங்கிறது ஒழுக்கத்தின் வழியாக கிடைக்கணும். பெரியவர்களை மதிச்சு, பெத்தவங்களை மதிச்சு, உலமாக்களை மதிச்சு, உஸ்தாதுமார்களை மதிச்சு, மஸ்ஜிதுகளை மதிச்சு, குர்ஆனை மதிச்சு, கற்றுக்கொள்ளுகிற கல்வியை மதிச்சு, ஆதாபுகள் என்ற ஒரு சாப்டரே இருக்குது. அந்த சாப்டர் இந்த சிலபஸில் அடிப்படையாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே கல்விக்கான இஸ்லாம் கொடுக்கிற 2வது ஒழுக்கம் சார்ந்த கல்வியாக பிள்ளைகளுக்கு கொடுங்கள். 3வதாக, கல்வி என்பது சர்டிஃபிகேஷனோ அல்லது சம்பாதிக்கிற கருவியோ கிடையாது. இஸ்லாம் எந்த இடத்திலையுமே கல்வியை வச்சு சம்பாதின்னு சொல்லலை. கல்விங்கிறது பிள்ளைகளுக்கு அந்த மோட்டிவேஷன் பண்ணிடாதீங்க, நீ படிச்சு சம்பாதிக்கணும், அதை செய்யணும், இவ்வளோ சம்பளம் வாங்கணும், இந்த கம்பெனிக்கு போகணும், இதுதான் உன்னுடைய. தயவு செய்து பிள்ளைகளுக்கு கல்வி அப்படி திணிக்காதீங்க. இஸ்லாம் எந்த இடத்திலையுமே கல்வி அப்படி சொல்லலை. கல்வி என்பது மக்களுக்காக சேவை செய்கிற ஒரு பணியாக இஸ்லாம் சொல்லுது. அது குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும். அந்த பிள்ளைகளால், டாக்டர்களால் சம்பாத்தியம் வேண்டான்னு சொல்லலை, சம்பாதிக்க வேண்டான்னு சொல்லலை, அதை நோக்கமாக ஆக்க சொல்லாதீங்க. தான் பெற்ற கல்வியை கொண்டு தான் சார்ந்திருக்கிற என் சமூக மக்கள், என் மக்கள், முஸ்லிம் அல்லாத சகோதரர்கள், யார் யாருக்கு நான் என் கல்வியின் மூலமாக என்ன செய்ய முடியுமோ, என் குடும்பத்திற்கு, என் சமூகத்திற்கு, மனித சமுதாயத்திற்கு என் கல்வியை வைத்து நான் என்ன பணி செய்ய முடியுமோ என்று யோசியுங்கள் பெருமக்களே. எனவே கல்வி என்பது மக்களுக்கான பணி செய்கிற மிகச்சிறந்த ஒரு ஆதாரமாக, ஒழுக்கம் சார்ந்ததாக, அல்லாஹுவை, இறைவனை காட்டுகிற ஒரு அடையாளமாக இந்த 3 அறிகுறிகளுடன் இருக்கிற கல்விதான் அதை கல்வி. இதை தவிர்த்து உள்ளது கலை, அது ஆர்ட்ஸ் அது. எனவே அப்படிப்பட்ட 3 அடிப்படைகளுடன் அமைக்கப்பட்டிருக்கிற சமஸ்தே கேரளாவினுடைய பாடத்திட்டங்களில் உங்கள் பிள்ளைகளை சேர்த்து உரிய காலத்தில், இன்றைக்கு உள்ள நெருக்கடியான காலகட்டம், பிள்ளைகளுக்கு அக்கீதா ரொம்ப முக்கியம், அதபு ரொம்ப முக்கியம், இபாதத்துகள் முக்கியம். எனவே உங்கள் பிள்ளைகள் அப்படி வார்த்தெடுக்கப்படணும், வளர்த்தெடுக்கப்படணும்னா வெறுமனே ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் பள்ளிவாசலில் உஸ்தாதுமார்கள் கையில் எடுக்கிறாங்க, இது மட்டுமே போதும் நினைக்காதீங்க. இவர்கள் இருக்கிற இந்த 2 மணி நேரம் மீது 22 மணி நேரம் உங்களோடு இருக்கிறாங்க. எனவே அந்த சமூகத்தை, அவர்கள் இருக்கிற வீட்டை அந்த சூழலுடன் அமைப்பது உங்களுக்கான பொறுப்பு. எனவே பெற்றோர்களும் உலமாக்களும் சமுதாய பெரியவர்களும் இதிலே முன்னெடுத்து கவனப்படுத்துகிற பொழுதுதான் மிக வளர்ச்சியான, ஆரோக்கியமான, நல்ல சமூகத்தை உருவாக்க முடியும் என்பதை நிறைவாக சொல்லி முடிக்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.